வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். அதோட வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த படத்தில வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்துக்கும் குடுக்க போறோம். நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அது ரெடி ஆயிருக்கு. அந்த டைரக்டர் ஆஃபீஸோட இடத்தினுடைய அளவு 2500 சதுரடி. டைரக்டர் ஆஃபீஸ்க்கு 2500 சதுரடி தேவையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா படத்துல இருக்கா மாதிரி டைரக்டர் ஆஃபீஸ் இந்த படத்துல இருக்காது. ஏன்னா, இந்த படத்துல டைரக்டர் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு 20, 30 கண் பார்வை இல்லாதவங்க, அட்லீஸ்ட் 1 வருஷம், 2 வருஷமானா 3 வருஷம் 3 வேளை உணவு சாப்பிடணும். அந்த டைரக்டர் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு 2, 3 வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வடிவமைச்சிருக்கேன். இந்த உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் ஆஃபீஸ். இந்த டைரக்டர் ஆஃபீஸோட இடம் எவ்வளோ பெருசுன்னு சொன்னா, 2500 சதுரடியில நாங்க பார்த்துருக்கோம். அந்த டைரக்டர் ஆஃபீஸோட இடத்துக்கு அட்வான்ஸ் வந்துட்டு ரூ. 1,00,000 அட்வான்ஸ். 2500 சதுரடிக்கு ரூ. 1,00,000 அட்வான்ஸ். ரூ. 8,000 வாடகை. 2500 சதுரடிக்கு ரூ. 8,000 வாடகை, ரூ. 1,00,000 அட்வான்ஸ். எல்லாமே கம்மியான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா, இத தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா, இவ்வளோ நாள் வந்து டைரக்டர் ஆஃபீஸ் பார்த்துட்டு இருந்தோம். அட்வான்ஸு ரூ. 5,000 5,000 இல்ல சாரி. அட்வான்ஸு ரூ. 5,00,000 ரென்டல் வந்து 20,000 30,000ன்னு சொல்லி போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் ஓகே பண்ணாம இருந்தேன் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு. இப்போ தான் வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. ஐ காலி இடம் தான் நாங்க பார்த்துருக்கோம். இந்த டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்க காலி இடம் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா, இந்த காலி இடத்துல முதல்ல ஒரு டைரக்டர் ஆஃபீஸ உருவாக்குவோம். 2500 சதுரடியில காலி இடத்துல ஒரு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் உருவாக்குவோம். அதுக்கு பிறகு அந்த டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த 20, 30 பார்வையற்றவர்களுக்கு தங்குற இடம், 3 வேளை சாப்பாடு, அவங்க எப்படியெல்லாம் சாப்பிட போறாங்க, அவங்க வந்து இந்த 2, 3 வருஷத்துக்கு நிம்மதியா எப்படி தூங்க போறாங்க, எந்த இடத்துல குளிக்க போறாங்க, எந்த இடத்துல துணி துவைக்க போறாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு அது பிளான் பண்ண பிறகு தான் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து பிளான் பண்ண பிறகு தான் அதெல்லாம் வந்துட்டு அதோட பட்ஜெட் நாங்க சொல்லுவோம். இப்போ முதல்ல இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா, ஓனர பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த இடத்தோட ஓனர் பார்த்துட்டோம். இமிடியேட்டா நீங்க வந்து அட்வான்ஸ் கட்டிட்டு உங்களுடைய வேலைகள ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோட ஓனர் சொல்லிட்டாரு. இன்னையிலேருந்தே நாங்க ஆரம்பிக்கிறோம். அ அந்த 2500 சதுரடி இடத்துக்கு சின்னதா முதல்ல வந்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் குடுக்க போறோம். இன்னைக்கோ, நாளைக்கோ டோக்கன் அட்வான்ஸ் குடுக்க போறோம். அடுத்தது அந்த ரூ. 1,00,000 அட்வான்ஸ் கட்டப் போறோம். அந்த 2500 சதுரடிக்கு டைரக்டர் ஆஃபீஸ் இடத்துக்கு ரூ. 1,00,000 அட்வான்ஸ் கட்டப் போறோம். அட்வான்ஸ் கட்டுன பிறகு முதல்ல டைரக்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு 1000 சதுரடியில, ஏன்னா 2 வருஷம் கழிச்சு அத குளோஸ் பண்ணிட்டு வேற மாதிரி ரியலா ஒரு ஒரு 2000 சதுரடியில ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டி பார்வையற்றவங்கள வந்து குடியேத்துறது கதைக்களமாவே இருக்கிறதுனால, இது 2 வருஷத்துக்கு மட்டும் தான். இந்த டைரக்டர் ஆஃபீஸ் வந்து ஏன்னா ஒரு படம் பண்ணா ஒரு 1 வருஷம், 2 வருஷம் தானே டைரக்டர் ஆஃபீஸ் இருக்கும். அந்த டைரக்டர் ஆஃபீஸ்ல தான் வந்துட்டு ஒரு 20, 30 கண் பார்வை இல்லாதவங்கள ஒரு 3 வேளை சாப்பாடு குடுத்து, 20, 30 கண் பார்வை இல்லாதவங்க இருக்கிற இடம் குடுத்து மெயின்டெயின் பண்ணலாமான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கோ, நாளைக்கோ நாங்க வந்துட்டு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு டோக்கன் அட்வான்ஸ் கட்டிடுவோம். அதுக்கு பிறகு அந்த ரூ. 1,00,000 அட்வான்ஸ் கட்டிட்டு அந்த டைரக்டர் ஆஃபீஸ் கட்டுற வேலைய ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, நான் எங்க இடம் பார்த்தாலும் இந்த டைரக்டர் ஆஃபீஸ்ல வந்துட்டு சின்னதா ஒரு இடம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு வீடு குடுக்குறாங்க. நம்ம சினிமா ஆஃபீஸே வந்துட்டு வீடு குடுக்குறாங்க. ஆனா, அவங்க போடுற கண்டிஷன் என்னன்னு சொன்னா, நாங்க வந்து உங்களுக்கு 500, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு குடுக்குறோம். ஆனா, பார்வையற்றவர்களுக்கு வந்துட்டு 5 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. 4 பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன்னா, நம்ம உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் ஆஃபீஸ்ல வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20, 30 பார்வையற்றவர்கள்னா 3 வேளை சாப்பிடணும். ஒரு 2, 3 வருஷம் நம்ம கூடயே இருக்கணும். 20, 30 கண் பார்வை இல்லாதவங்கள கண்டிப்பா நாங்க மெயின்டெயின் பண்ணோம். சார் ஃபோன் சார் அருள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க பேசுங்க. ஒரு ஃபோன் வந்திருக்கு சாருக்கு. ஒரு 20, 30 கண் பார்வை இல்லாதவங்களன்னா மெயின்டெயின் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எங்க நாங்க டைரக்டர் ஆஃபீஸ் பார்த்தாலும் 4 கண் பார்வை இல்லாதவங்க தான் அந்த ஆஃபீஸ்ல இருக்கணும்.
5 கண் பார்வை இல்லாதவங்க தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்னா, நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றேன். அப்போ நம்ம படம் பண்ணி ரிலீஸ் ஆன பிறகு ஒரு வருமானத்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நம்ம குடுக்க போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடியே படம் போயிட்டு இருக்கும்போதே, படம் ரன் ஆயிட்டு இருக்கும்போதே, அட்லீஸ்ட் 1 வருஷம், 2 வருஷமானா ஒரு 20, 30 கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நம்ம இருக்கிற இடம் குடுத்து, அந்த 2, 3 வருஷத்துக்கு இருக்கிற இடம் குடுத்து, 3 வேள சாப்பாடு குடுத்து அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு நான் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் வந்து டைரக்டர் ஆஃபீஸ்க்கு நான் ஓகே சொல்லாம இருந்ததுக்கு காரணம் முதல் ரீசன் இதுதான். ஏன்னா 500, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்க வந்து டைரக்டர் ஆஃபீஸ் பார்த்தாலும் 4 கண் பார்வை இல்லாதவங்க மேல இருக்கக்கூடாது. 5 கண் பார்வை இல்லாதவங்க மேல அந்த ஆஃபீஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் உருவாக்குற இந்த டைரக்டர் ஆஃபீஸ், இந்த 2500 சதுர அடியில ஒரு ஒரு 1000 சதுர அடியில நான் டைரக்டர் ஆஃபீஸ் உருவாக்குவேன். அந்த 1000 சதுர அடியில நான் டைரக்டர் ஆஃபீஸ் உருவாக்குறேன்னு சொன்னா, என் கூட வந்துட்டு 10 கண் பார்வை இல்லாதவங்களும் டிஸ்கஷன்ல இருக்கலாம். 5 கண் பார்வை இல்லாதவங்களா இருக்கலாம். 15 கண் பார்வை இல்லாதவங்க கூட இருக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்றோம். அப்ப டைரக்டர் ஆஃபீஸ்ல டிஸ்கஷன்லயே ஒரு 10, 20 கண் பார்வை இல்லாதவங்க பக்கத்துல இருக்கணும். அவங்களுடைய அ வலிகள், ஏக்கங்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்ற ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம டைரக்டர் ஆஃபீஸ்க்கு உண்டான வேலைகள் வந்துருச்சு. இன்னும் 2, 3 நாள்ல வந்துட்டு நாங்க டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துருவோம் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு. நம்ம உலகை வேலை படத்தோட டைரக்டர் ஆஃபீஸ்க்கு 2, 3 நாள்ல டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துருவோம். அதுக்கு பிறகு வந்து அந்த ரூ. 1,00,000 அட்வான்ஸ் குடுத்துட்டு, டைரக்டர் ஆஃபீஸ் கட்டுற வேலைய ஆரம்பிச்சுருவோம். அந்த டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த 20, 30 பார்வையற்றவர்கள் வந்துட்டு 2, 3 வருஷத்துக்கு நிம்மதியா 3 வேள சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறதுக்கு உண்டான வேலைகள். அவங்க எந்த இடத்துல தூங்க போறாங்க, எந்த இடத்துல சாப்பிட போறாங்க, எந்த இடத்துல துணி துவைக்க போறாங்க, எங்கெல்லாம் வந்து அவங்க சந்தோஷமா உட்காந்துட்டு சிரிச்சு பேச போறாங்க, அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் பிளான் பண்ண பிறகு தான் அடுத்த விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த டைரக்டர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு 20, 30 கண் பார்வை இல்லாதவங்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வச்சிருக்கோம். இந்த டைரக்டர் ஆஃபீஸ்ல 100 நாட்கள் உணவு விருந்து ஒரு 20, 30 பார்வையற்றவர்களுக்கு வச்சிருக்கோம். ஏன்னா 100 உதவி இயக்குனர்களுக்கு உணவு விருந்து. அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாவே இருக்கு நம்ம படத்துல. அதுக்கு இடையிலேயே ஒரு 100 நாட்கள் உணவு விருந்து இந்த டைரக்டர் ஆஃபீஸ்லயும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டைரக்டர் ஆஃபீஸ் கட்டின பிறகு அதோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்? அந்த 20, 30 பார்வையற்றவங்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து. நான் எந்த மாதிரியெல்லாம் பண்ண போறேன், அந்த 100 நாட்கள் உணவு விருந்து வந்து ஒரு 20, 30 பார்வையற்றவங்களுக்கு எந்த மாதிரி விருந்தெல்லாம் நான் குடுக்க போறேன், அப்படின்ற ஒரு விஷயம் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து நாங்க பிளான் பண்றோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் முடியறதுக்குள்ள 20, 30 கண் பார்வை இல்லாதவங்களுக்கான இருக்கிற இடம் குடுப்பேன். 2 வருஷத்துக்கு 3 வேள சாப்பாடு குடுப்பேன். யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு, இந்த பார்வையற்றவங்களுக்காக உதவி செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்த இப்ப தான் நான் பதிவு பண்றேன். ஏன்னா இப்ப தான் டைரக்டர் ஆஃபீஸே நான் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கேன். நம்ம டைரக்டர் ஆஃபீஸ்க்கு செங்கல்ல அன்பளிப்பா குடுங்க. யாருமே பணமா குடுக்காதீங்க. நம்ம டைரக்டர் ஆஃபீஸ் கட்டும்போது பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றோம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைரக்டர் ஆஃபீஸ் முதல்ல ஒரு 700, 800 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப் போறோம். ஒவ்வொருத்தரால ஒவ்வொரு விஷயம் முடியும். ஏன்னா சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 100, 200 பேர்கிட்ட ஃபாலோ பண்றாங்க. இந்த டைரக்டர் ஆஃபீஸ் நம்ம கட்டும்போது, ஒவ்வொருத்தராலயும் ஒவ்வொரு விஷயம் முடியும். யாருமே பணமா குடுக்காதீங்க. செங்கல் வாங்கி குடுக்க முடிஞ்சா, அந்த 700, 800 ஸ்கொயர் ஃபீட்க்கு செங்கல் வாங்கி குடுக்க முடிஞ்சா செங்கல் வாங்கி குடுங்க. மணல் வாங்கி குடுக்க முடிஞ்சா மணல் வாங்கி குடுங்க. அடுத்தது அந்த சிமெண்ட் அந்த அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த சிமெண்ட் வாங்கி குடுக்க முடிஞ்சா, சிமெண்ட் வாங்கி குடுங்க. அங்க வேலை செய்றவங்களுக்கு உணவு உதவி செய்ய முடிஞ்சா, உணவு உதவி செய்யுங்க. அந்த டைரக்டர் ஆஃபீஸ்ல நான் குடியேறின பிறகு தான், அந்த 20, 30 பார்வையற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த 100 நாட்கள் உணவு விருந்த நான் பண்ணணும். அந்த 1 வருஷம், 2 வருஷம் அந்த 20, 30 பார்வையற்றவர்கள், அந்த பார்வையற்றோர் இல்லத்துல நிம்மதியா இருக்கணும். இந்த டைரக்டர் ஆஃபீஸ், உலகை வெல்லவா மூவி டைரக்டர் ஆஃபீஸ்ன்னா சும்மா இல்ல. 2 வருடத்திற்கு 20, 30 பார்வையற்றவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இல்லத்த உருவாக்குறோம். உலகை வெல்லவா மூவி. 30 பார்வையற்றோர் இல்லம். எவ்வளோ நேரம் ஒரு விஷயம் சொன்னேன்ல. ஒரு டைரக்டர் ஒரு சினிமா ஆஃபீஸ் போட்டா என்ன யூஸ்? இந்த உலகை வெல்லவா படத்துல இந்த சந்துரு டைரக்டர் ஒரு சினிமா ஆஃபீஸ் போட்டா 20, 30 பார்வையற்றவர்களுக்கு 2 வருடத்திற்கு இருக்கிற இடம் கிடைக்க போகுது. 2 வருடத்திற்கு
3 வேளை உணவு கிடைக்க போகுது. நீங்கள் படம் பண்ணலாம், நான் படம் பண்ணலாம், எல்லாருமே படம் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ்? நம்மளால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன யூஸ்? நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த 20-30 பார்வையற்றவங்களுக்கு முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு பார்வையற்றோர் இல்லம் உருவாக்குவோம். 2 வருஷத்துக்கு அந்த 20-30 பார்வையற்றவங்களுக்கு என்னெல்லாம் தேவை? உணவு தேவை, 3 வேளை உணவு தேவை, அவங்களுக்கு இருக்கிற இடம் தேவை, அவங்களுடைய வழிகள் என்ன தெரிஞ்சுக்குவோம். அந்த 20-30 பார்வையற்றவங்களுக்கு நான் பார்வையற்றோர் இல்லம் கட்டுறேன் 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு இந்த உலகை வெல்லவா மூவி டைரக்டர் ஆஃபீஸில் 20-30 பார்வையற்றவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு இல்லம் கட்டுறேன். அந்த மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு 20-30 பார்வையற்றவங்களுக்கு வந்துட்டு 3 வேளை உணவு கொடுக்குறதா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிற இடம் கொடுக்குறதா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நான் இறங்கியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே காசு ₹1 கூட கொடுக்காதீங்க, ஓகேவா? அந்த பார்வையற்றோர் இல்லம் கட்டுறதுக்கு மணல் வாங்கி கொடுங்க, சிமெண்ட் வாங்கி கொடுங்க, செங்கல் வாங்கி கொடுங்க, கம்பி வாங்கி கொடுங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு, அந்த பார்வையற்றோர் இல்லம் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேருக்கன்னா ஒரு பார்வையற்றோர் இல்லம் கட்டி ஒரு 2 வருஷத்துக்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோமே. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி. இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போகிறோம். கடைசியாக ஒரு மெசேஜ் நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருக்கு தான், கடைசி மெசேஜை தான் நான் சொல்கிறேன். நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் தெரிஞ்சு ஒரு 5-6 ப்ரொடியூசர் இருக்காங்க, தெரியாமல் 10 ப்ரொடியூசர் இருக்காங்க, சைலண்டில் இருக்காங்க. ஏன்னா இந்த பார்வையற்றோர் இல்லத்துக்கு செங்கல், மணல், சாப்பாடு எல்லாமே கொடுக்கறதுக்கு ஒரு 10 ப்ரொடியூசருங்க மறைமுகமாக இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மெசேஜ் சொல்கிறேன். நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ் பார்த்துட்டோம். அந்த டைரக்டர் ஆஃபீஸ்க்கு ₹1,00,000 அட்வான்ஸ் கட்டணும். மாதம் ₹8,000 ரெண்டல் கட்டணும். ப்ரொடியூசருங்க முன்னாடி நின்று இந்த ப்ராஜெக்டை வழி நடத்துங்க. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு.